லாஸ்ட் எபிசோடில் டூம் டக்டாங் கிட்ட என்ன லவ் பண்ணுவியான்னு கேட்க அவளும் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுன்னு தெரியாம ஷாக் ஆகி போய் நிற்கிறா. இந்த எபிசோட்ல அவன் கேட்டதுக்கு அவள் ஓகே சொல்லுவாளா இல்லையான்னு பார்க்கலாம். டக்டாங் அவனுக்கு ரெஸ்பான்ஸா, நீ சாகணும்னு தானே இப்படி கேட்குற, என்னால் உன்னை கொண்டுட்டு நிம்மதியாக வாழ முடியாது, நீ ரொம்ப நல்லவன்னு சொல்லிடுறா. வீட்டுக்கு வந்த அப்புறமும் இனிமே நான் இங்கே தூங்க போறது இல்லை, என்னோட ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு உள்ள போக டூம் அவளை போக விடாம தடுத்து நம்ம ஒன்னா இங்கேயே தூங்கலாம்னு சொல்றான். ஆனாலும் அதை கேட்காம அவள் உள்ள போக, நீங்க சோஃபால தூங்கலன்னா உன்னோட சோஃபாவே காணாமாக்கிடுவேன்னு சொன்னதும் அவளும் வேற வழி இல்லாம அங்கேயே எப்பவும் போல தூங்கிடுறா. அப்ப டூம் அவகிட்ட எனக்கு நீ லவ் கொடு, நான் உனக்கு என்னோட உயிரையே தாரன்னு மறுபடியும் சொல்றான். பட் அவ அதை எதையுமே கேட்காத மாதிரியே தூங்க ட்ரை பண்றா. இதை பத்திலாம் அவனுக்கு வேற யாரும் இல்லைங்கிறதால அந்த கடவுள்கிட்ட போய் புலம்பிட்டு இருக்கிறான். அதெல்லாம் பொறுமையா கிட்ட கடவுளும் நீ சாகணும்னு ட்ரை பண்ற, ஆனா எல்லாமே எப்பவும் பிளான் படியே போகாது, நான் முடிவு பண்ற மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிடுறா. இங்க டக்டாங்கும் அவளோட கொலிக்கும் காஃபி குடிக்க போக அந்த கெஃபேல ஒரு ஹேண்ட்ஸமான பார்ட் டைமர் வேலை செய்யறதா அவளோட கொலிக் சொல்றா. அது யாருன்னு உள்ள போய் பார்த்தா அவளோட தம்பி தான். அவள் அங்க எதிர்பார்க்காத அவனும் ஃபர்ஸ்ட் நீ வேலையை விடு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்ல, நான் ரொம்ப வருஷமா என் வாழ்க்கையிலேயே வேலை பார்த்தது இங்கதான், என்னால இந்த வேலையை அவளை ஈஸியா விட முடியாதுன்னு அவளும் சொல்லிடுறா. டக்டாங் அன்னைக்கு மீட் பண்ண ரைட்டர் இப்ப எங்க இருக்கானே யாருக்கும் தெரியாததால நீ அவனை என்ன பண்ணன்னு சாவும் கொஸ்டின் பண்றான். அவன் கிட்ட டூம்னாலதான் அந்த ரைட்டர் ஓடி போயிட்டான்னு சொல்ல முடியாததால இவளும் இவ ஃப்ரெண்டு ஜினா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி புலம்பிட்டு இருக்கிறா. அப்படியே எனக்கு லவ் பண்ண ஒரு பேட் பாய் வேணும், உனக்கு அப்படி யாராச்சும் தெரியுமான்னு கேட்க அவளும் உடனே யோசிக்காம லீஹூனோட பேரை சொல்லிடுறா. ஆனா நான் லவ் பண்ண அவன் செத்து போயிடுவான், உனக்கு அது ஓகேவான்னு கேட்க ஜினா பயந்து போய் லீஹூன் உனக்கு வேணாம்னு சொல்லிடுறா. அப்போ டாக்டாவும் ஜினாவை பார்த்து சா உன்னை கிஸ் பண்ணதுக்கு காரணம் உன் மேல பாவப்பட்டுதான், வேற எந்த ஃபீலிங்ஸும் உன் மேல இல்லைன்னு சொல்ல அவளும் ஷாக் ஆகி போயிடுறா. இதனால சாவை மீட் பண்ணி உண்மையாவே என் மேல பாவப்பட்டு தான் அன்னைக்கு கிஸ் பண்ணியான்னு கேட்க அவனும் அப்போ அப்படிதான் ஃபீல் பண்ணேன், இப்போ அப்படி இல்லைன்னு சொல்லிடுறான். அப்போ சாக்கு கால் பண்ண லியூன் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து எனக்கு சமைச்சு கொடுன்னு கூப்பிடுறான். ஜினாவும் சா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனோட கண்டிஷன்ஸ்லாம் ஓகே பண்ணிட்டு கான்ட்ராக்டை சைன் பண்ணி கொடுத்துடுறா. அதனால சா இனி நீ நான் சொல்றபடிதான் எல்லாமே செய்யணும்னு அவகிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். பட் அப்பதான் ஜினா ஏன் அவன் கூட கான்ட்ராக்ட் சைன் போட்டோம்னா அவளோட தலையில அடிச்சுக்கிறா. ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு டயர்டா வந்திருந்த டாக்டங்கோட கையை பிடிச்ச டூம் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்போ அவகிட்ட எனக்கு பதிலா லவ் பண்றதுக்கு வேற யாராச்சும் தேடினியான்னு கேட்க அவனோட கையை விட்டு அவ, நீ என் மேல சின்சியரா இருந்தா என்னை பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கணும், ஆனா நீ அப்படி வரவே இல்லை, சோ நீ என் மேல சின்சியரா இல்லைன்னு சொல்லிடுறா. அப்படியே இனிமே என்கிட்ட ரொம்ப நல்லவன் மாதிரிலாம் நடிக்காதன்னு சொல்ல அவனும் வாங்கிட்டு வந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவளுக்கு கொடுக்காம ரொம்ப ஹைட்ல வச்சுக்கிறான். இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்த அவளோட தம்பி இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகின மாதிரி எல்லாமே பண்றாங்கன்னு அவங்கள ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அங்க அவனை பார்த்த டாக்டர் நீ என்னோட வீட்டுல என்ன பண்றன்னு கேட்டதுக்கு அவன் அவளுக்காக வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸை கொடுக்குறான். அப்படியே டூம் கிட்ட என் அக்காவுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவா, அதனால இனி நீயும் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுன்னு சொல்றான். அப்போ டக்டாங் அவ தம்பியை பார்த்து நம்ம நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம்னு சொல்ல டூம் உடனே நானும் வரேன்னு சொல்றான். ஆனா அவனை எங்க கூட்டிட்டு போறான்னு ரெண்டு பேர்கிட்டயுமே சொல்லல. ஏன்னா அவளுக்கு இருக்கிற மாதிரியே அவளோட தம்பி உடம்புலயும் ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு பயந்து அவனை ஃபுல் பாடி செக்அப் கூட்டிட்டு போயிருக்கிறா. அப்ப அவளை மீட் பண்ண டாக்டரும் நீ உன் தம்பி மேல இவ்வளவு அக்கறை காட்டுற, ஆனா அவன் என்கிட்ட வந்து என் அக்கா இல்லாம நான் உயிரோட இருக்க மாட்டேன், அதனால அவளை எப்படியாச்சும் காப்பாதுங்கன்னு கெஞ்சினதையெல்லாம் சொல்லிடுறாரு. அப்படியே அவ கையில ஒரு டேப்லெட்டை கொடுத்து நீ வழியில இருக்கும்போது இந்த டேப்லெட் எடுத்துக்கோ, எனக்கு உன்னோட உயிரை காப்பாற்றணும்னு தான் தோணுது, ஆனா அது முடியாதுங்கிறதால நீ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம எடுக்கலாம்னு மறுபடியும் அவன் மனசை மாத்த பாக்குறாரு. சோ என்ன பண்ணலாம்னு அதை பத்தியே யோசிச்சுட்டு போனவ அங்க ஒரு இடத்துல உட்கார இப்போ அந்த கடவுள் வந்து அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறா. உன்னதானே அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன்னு டக்டாங் அவகிட்ட கேட்க அவளும் ஆமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்கன்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கிறா. ஆனா அதை பத்தி பேச வேணாம்னு நினைச்ச டக்டாங்கும் அங்க சைட்ல ஒரு ஃப்ளவர் பாட் இருக்கிறத பார்த்துட்டு இது எதுக்கு வச்சிருக்கன்னு கேட்க கடவுளும் அதுல ஒரு விதை போட்டிருக்கிறேன், ஆனா அது வளருமா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிடுறா. அப்படியே அவகிட்ட ஒரு பாலை கொடுத்துட்டு எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ரவுண்ட் ஷேப்ல ஒரு கடல் இருக்குது. அதே நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வயசான லேடிஸ்லாம் இங்க ரொம்ப வருஷமா ஒரு பேய் டாக்டர் இருக்கான்னு சொல்ல அதை கேட்டுட்டே இருந்த இன்னொருத்தவங்களும் ஆமா நானும் பார்த்திருக்கிறேன், அன்னைக்கு ஒரு நாள் நான் காரணமே இல்லாம ஒரு டாக்டர் முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருந்தேன்னு அவங்களுக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனா அப்பதான் டோமோ அவங்க எல்லாரையுமே கிராஸ் பண்ணி உள்ள போறான். அப்படியே அவன் டக்டாங் நைட்டு சொன்ன மாதிரியே அவளுக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுக்க டாக்டர் டூம் அவளோட இன்னொரு தம்பின்னு நினைச்சு அவனோட கண்ணத்தை கிளறாரு. ஆனா அப்போ அவருக்கு அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் வர டூம் நம்ம இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம்னு போய் சொல்லிடுறான். அப்ப அங்க வந்து அவளோட தம்பி அவ கையில பூ இருக்கிறத பார்த்துட்டு அங்க நம்ம எல்லாம் போட்டோ எடுக்கலாம்னு சொல்ல போட்டோ எடுத்துட்டு பார்த்தா
பார்த்தா அதுல டூம் வேற யாரோ மாதிரி இருக்கிறான். ஸோ இவளுக்கும் அப்போதான் டூம் எல்லார் கண்ணுக்கும் வேற வேற மாதிரி தெரியலான்னு புரியுது. அதுக்கு அவனும் உன் கண்ணுக்கு மட்டும்தான் என்னோட உண்மையான ஃபேஸ் தெரியும், மற்ற எல்லார் கண்ணுக்குமே நான் சின்ன பையனாவோ இல்ல வயசானவராவோ இல்ல லேடியாவோ தான் தெரியுவேன்னு சொல்றான். ரெண்டு பேரும் இதை பத்தி பேசிட்டே கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்க ரோட் சைட்ல அவகிட்ட இனிமே ரைட் பண்ண போறதே இல்லைன்னு சொன்ன அந்த ரைட்டர் ஒரு ஸ்டேஜ்ல நிக்கிறத பார்த்துட்டு டூம் கிட்ட காரை ஸ்டாப் பண்ண சொல்றா. இப்போ அவன் கிட்ட வேகமா ஓடி போன டக்டோங் ஸ்டேஜ் பக்கத்துல போய் அவனோட பேரை சொல்லி கத்த அவனும் ஃபேன்ஸோட கூட்டத்துல அவன் நிக்கிறத பாத்துடுறான். ஆனாலும் அவளை பார்க்காத மாதிரியே இக்னோர் பண்ண இப்ப அங்க கூட்டமும் ரொம்ப அதிகமா இருந்ததால அவளை அந்த கூட்டத்துல இருந்து டூம் வெளியே இழுத்துடுறான். இவளை கூட்டத்துல எப்படியும் அவன் கிட்ட பேச முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவன் வீட்டுக்கு போய் டிவி ஆன் பண்ணி பார்த்தா அந்த ரைட்டர் இப்போ ஒரு ஷோல ஜாயின் பண்ணிருக்கிறது தெரிய வருது. அதே நேரம் அவளோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வர அதை செக் பண்ணி பார்த்தா அந்த ரைட்டர் தான் இனிமே என்ன தேடி வராதீங்க, நான் ஒரு ஷோல ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கலாம். அதை பார்த்து கோவமான டக்டோங் டூம் கிட்ட அவன் ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்ல அது உன்னோட விஷா இருந்தா மட்டும் தான் நல்லா நிறைவேற்றி வைக்க முடியும்னு டூமும் சொல்லிடுறான். ஸோ அவளோட ஃபேஸை பாவமா வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் நம்ம ஒன்னா ஒரே வீட்டுல இருந்திருக்கிறோம், இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியான்னு கேட்க அவனும் முடியாதுன்னு டேரக்டர் ரிஜெக்ட் பண்ணிடுறான். அடுத்த நாள் ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாரும் அந்த ரைட்டர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறதால ஷோல டாப் ஓட்டிங்ல இருக்கிறான், அதனால இப்போதைக்கு எதுவுமே ரைட் பண்ண மாட்டான்னு சொல்ல ஏற்கனவே அவன் மேல காண்டில் இருக்கிற டக்டோங் இன்னும் அதிகமா காண்டாகிறா. அப்போ அவள் மூடோட்டா இருக்கிறத பார்த்து அவளோட கோலி நான் உனக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை டேட் பண்றதுக்காக தேடி கண்டுபிடிச்சிருக்கிறேன், இன்னைக்கு ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு நேராக அவனை போய் பார்க்கணும்னு சொல்லிடுறா. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில எது வரையான்னு டக்டோங் அதை யோசிச்சு இன்னுமே டவுன் ஆகிடுறா. அந்த கொலிக் சொன்ன மாதிரியே ரெண்டு பேரும் போய் அவளோட டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஷாக்கிங்கா அங்க அந்த கொலிகோட பாய் ஃப்ரெண்டா வந்தது டூம் தான். அவங்க ரெண்டு பேரும் அவளோட கண்ணுக்கு முன்னாடியே உட்காந்து ஊட்டி சாப்பிட்டு இருக்கிறத அவளால் பார்க்கவே முடியல. ஆனா அவளோட டேட்டா வந்திருக்கிறவனுக்கு டக்டாங் ரொம்ப பிடிச்சி போக நம்ம நெக்ஸ்ட் டேட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியா மூவிக்கு போலாமான்னு கேட்டதுக்கு அவள் உடனே சரின்னு சொல்லிடுறா. பட் இதெல்லாம் பார்த்து கடுப்பாகின டூம் அவங்க ரெண்டு பேரையும் மயங்க வச்சுட்டு டக்டாங்க வீட்டுக்கு போலாம்னு கூட்டிட்டு போயிடுறான். அவளுக்கும் அவங்கள அப்படியே அங்க விட்டுட்டு போக மனசு இல்லாம இருக்க டூம் அவங்க இன்னும் 5 மினிட்ஸ்ல எழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவளை வெளியே இழுத்துட்டு போயிடுறான். ஸோ வெளியில வந்ததும் இனிமே என்ன தவிர வேற யாரையாச்சும் லவ் பண்ணணும்னு நினைச்சனா நான் எப்பவும் இதே மாதிரி வந்து உன்னோட பிளானை கெடுத்து விட்டுடுவேன்னு அவகிட்ட சொல்றான். அப்படியே உனக்கு என்ன லவ் பண்ண ஏன் கஷ்டமா இருக்குன்னு கேட்டுட்டே அவளை மெதுவா தொட இப்ப அவளுக்கு என்ன நடக்குன்னு தெரியாம ஆட்டோமேட்டிக்கா டூமை கிஸ் பண்ண மெதுவா பக்கத்துல போறா. அப்ப அவனோட லிப்ஸ் பக்கத்துல போனதும் தான் அவனை கிஸ் பண்ண போறோன்னு ரியலைஸ் பண்ணி தள்ளி போயிடுறா. அவளோட ஃபீலிங்ஸ் கூட அவன் அப்படி விளையாடுறது டக்டோங்க்கு சுத்தமா பிடிக்கல. இங்க ஜினாவோட வீட்டுக்கு அவளோட ரைட்டிங்க்கு ஹெல்ப் பண்ண வந்துச்சா, உனக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும்னு கேட்க அவளும் ஹேண்ட்ஸமா இருக்கணும்னு சொல்றா. இது போதாது இன்னும் நிறைய சொல்லணும் அவளோட ரைட்டிங்ல வர ஹீரோக்காக எல்லாமே கேட்கிற மாதிரி அவனுக்காக அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறான். அதுக்கு ஜினாவும் நம்ம இப்படி தனியா நைட் என்னோட வீட்டுல மீட் பண்றது உனக்கு தப்பா தெரியலையான்னு கேட்க சாவும் டே டைம்ல நான் ஆஃபீஸ்ல இருக்கிறதால நைட்டு மட்டும் தான் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிடுறான். அப்போ அவளோட லேப்டாப்பே பார்த்து ஜினா டைப் பண்ணிட்டு இருக்க அவளையே ரொம்ப நேரமா ரசிச்சு பார்த்துட்டு அவளோட கண்ணத்தை மெதுவா தொடுறான். இது அவன் கிட்ட இருந்து எதிர்பார்க்காத அவளும் இப்ப அவன் என்ன பண்ணான்னு யோசிச்சு ஷாக்ல அவனை பார்க்க அவனோட கண்ணத்துல ஒரு டஸ்ட் இருந்துச்சு, அதை தான் நான் ரிமூவ் பண்ணேன்னு சொல்லி சாவும் சமாளிச்சிடுறான். அப்போ கிளாக்கை பார்த்து அவ சரி டைம் ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு போன்னு சொல்ல அவன் மொபைலுக்கும் லீயும் உன்னோட காரை நான் எடுத்துட்டு வெளியே போறேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கிறான். கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஸ்கூல் ரியூனியனுக்கு தான் போக போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேச்சா, நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வெளியே போக அங்க அவளை கிஸ் பண்ணும்போது அவ கையில வச்சிருந்த கொடையை பார்த்து சிரிச்சுட்டு நீ இன்னும் இதை வச்சிருக்கியான்னு கேட்கறான். இதனால ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமேனு ஜினாவும் அவளோட தலையில அடிச்சுக்கிறா. ஆனாலும் இதை பத்தி இப்ப யோசிக்க டைம் இல்ல, சீக்கிரமா ரியூனியனுக்கு போகலாம்னு அங்க போய் பார்த்தா இவ ஒருத்தி மட்டும்தான் பொண்ணுங்க சைட்ல இருந்து போயிருக்கிறா. மத்த பொண்ணுங்க எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதால யாரும் வரலன்னு சொல்ல ஜினா ஏன்டா இங்க வந்தோம்னு ஃபீல் பண்றா. அப்ப அங்க இருந்த ஒருத்தன் அவளை பார்த்து நீ லீயூனை பார்க்க தானே இங்க வந்த, ஆனா அவனை இன்னும் காணுமேன்னு சொல்லி அவகிட்ட பிரச்சனை பண்ண அவளும் நான் ஒன்னும் அவனை பார்க்கலாம் வரல, இங்க சிக்கன் நல்லா இருக்குமேனு தான் சாப்பிட வந்தேன்னு சொல்லிடுறா. பட் அவங்க எல்லாம் இதை பத்தி பேசிட்டு இருந்தப்பவே உள்ள வந்த லீயூன் அங்க ஜினாவை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகி போய் டோர் பக்கத்துலயே நின்னுடுறான். அப்ப அவனை பார்த்த ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டே அவனோட கார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல ஜினா அதை எதையும் கண்டுக்காம வேகமா அங்க இருந்த எல்லா ட்ரிங்கையும் குடிச்சிட்டு இருக்கிறா. ஆனா அவ மட்டும்தான் அவனோட ஃபேஸ பார்க்காம இருக்கிறா. லீஹியூனும் உள்ள வந்ததுல இருந்து அவளை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ லீஹியூனுக்கு பிடிக்காத ரைஸ் கேக்க அவ சாப்பிடாம இருக்கிறத பார்த்து மத்த எல்லாரும் உனக்கு இன்னும் லீஹியூன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு ஜினாவை பார்த்து கேட்க அவ அதுக்கு எதுவும் சொல்லாம ட்ரிங்க ஒரே கல்ப்ல குடிச்சிடுறா. ஸோ ரீயூனியன் முடிஞ்சதும் வீட்டுக்கு போக டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க லீஹியூன் அவ தனியா நிக்கிறத பார்த்துட்டு மெதுவா அவகிட்ட போய் நிறைய ட்ரிங்க் பண்ணியே இப்போ நீ ஓகேவான்னு கேட்க அவளும் நீ இங்க என்ன பண்றான்னு கேட்கறா. பட் அவன் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அவளை பாக்குறோம், அவ ஏன் இப்படி பேசுறான்னு யோசிச்சிட்டே அவளை பார்க்க அதுக்குள்ளே அங்க ஒரு டாக்ஸி வர அவ அதுல ஏற போறா. ஆனா ஏறுறதுக்கு முன்னாடி திரும்பி அவனை பார்க்க அவனும் திரும்பி இவளை பாக்குறான். லீஹியூனுக்கு இன்னும் ஸ்கூல்ல அவளை எவ்வளவு பிடிச்சதோ அதே அளவு பிடிச்சிருக்குது. ஆனா ஜினாவோ என்னை ஏன் விட்டுட்டு போனோன்னு கோவத்துல அவனையே பாக்குறா. அதே நேரம் ஜினா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த கொடையை பார்த்தச்சா அதை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்க கரெக்டா லீஹியூனும் வீட்டுக்குள்ள வரான். வந்ததும் நேரா ஃப்ரிட்ஜ்ல இருந்து பியர் எடுத்து குடிக்க சா அவனோட ரியூனியன் எப்படி போயிருக்கும்னு யோசிக்க
யோசிக்கிறான். அதனால லீஹியூன் கிட்ட உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் பாத்தியான்னு கேட்க அவன் சிரிச்சிட்டே எதுவும் சொல்லாம உள்ள போயிடுறான். அவனால ஸ்கூல்ல அவங்க ஒன்னா இருந்ததை இன்னுமே மறக்க முடியல. ஆனா அப்பா அவளோட பார்வைக்கும் இன்னைக்கு அவ இவனை பார்த்ததுக்கும் கண்டிப்பா நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கிறான். ஆபீஸ்ல இருந்த டக்டாங் அன்னைக்கு நைட்டு ஏன் அவனை கிஸ் பண்ண போனோம்னு யோசிச்சுட்டு இருக்க அப்போ சா உள்ள வந்ததால அவன் கிட்ட ஒருத்தங்களை எப்படி லவ் பண்ணணும்னு கேக்குறா. அதுக்கு அவனும் ஏன் அவங்கள லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உன் மேல அவங்கள லவ்ல விழவைன்னு ஐடியா கொடுக்க அவளும் அதை பத்தி திங்க் பண்ணிட்டே இப்போ பஸ்ல போயிட்டு இருக்க. வெளியில நல்லா மழை பெய்யுது. ஸோ மழையில நினைஞ்சிட்டே இன்னைக்கு அவகிட்ட கொடை இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டே பஸ்ஸை விட்டு இறங்க அங்க அவளுக்காக பஸ் ஸ்டாப்ல டூம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப அவனை பார்த்து இங்க என்ன பண்றேன்னு அவ கேட்டதுக்கு ரொம்ப மழை பெஞ்சதால இங்க நனைஞ்சிடக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றான். இப்ப 2 பேர்கிட்டையும் கொடை இல்லாததால அங்கேயே வெயிட் பண்றாங்க. டக்டாங் அவகிட்ட எப்பவும் மழை பெய்யும் போதெல்லாம் அவகிட்ட கொடையே இருந்தது இல்லைன்னு ஃபீல் பண்ணி சொல்ல அப்போ அவளோட கையை பிடிச்ச டூம் வா ஓடி போலாம்னு அவளை மலைக்குள்ள இழுத்துட்டு ஓடுறான். ஆனா மலைக்குள்ள ஓட கஷ்டமா இருந்ததால அவன்கிட்ட உன்னால மழையை நிறுத்த முடியுமான்னு கேட்க அவனும் என்னால முடியும், ஆனா நான் பண்ண மாட்டேன், இதுதான் ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு அவளை மறுபடியும் இழுத்துட்டு ஓடுறான். பட் அவளால ஓட முடியாம ஸ்டாப் ஆக அப்ப அவளை பார்த்த டூம் இனிமே எப்பவும் மழை பெய்யும் போது கொடை இல்லைன்னு ஃபீல் பண்ணாத, கொடை இல்லைன்னா என்ன ஓடு, உன்னால அப்பதான் சீக்கிரமா வீட்டுக்கு போயிட முடியும்னு சொல்றான். அப்போ அவனையே பார்த்த டக்டாங் என்னோட விஷயம் என்னன்னா நீ என்னை ரொம்ப டீப்பா லவ் பண்ணணும், உன்னால என்னோட விஷயம் நிறைவேற்ற முடியுமான்னு கேட்கறா. ஆனா அவகிட்ட முடியாதுன்னு சொன்ன டூம் இப்ப அவளை அந்த மலையில வச்சே கிஸ் பண்றான். ரொம்ப நேரமா அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்க அதே நேரம் அந்த கடவுள் மிஸ்டேக் நடந்தா அதை உடனே டெலிட் பண்ணிடணும்னு சொல்றா. ஆனா திடீர்னு அவளை கிஸ் பண்றதை ஸ்டாப் பண்ண டூம் அவளை விட்டு தள்ளி போக உடனே அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். டக்டாங்க்கு அவன் உண்மையாவே காணாம போயிட்டானா இல்ல அந்த கடவுள் எதுவும் பண்ணிட்டாங்களான்னு ஒன்னும் புரியாம குழம்பி போய் நிக்கிறா. நெக்ஸ்ட் எபிசோட்ல டூம் ஏன் அவளோட அந்த விஷயம் நிறைவேற்ற மாட்டேன்னு சொன்னா அந்த கடவுள் தான் டூம் மிஸ்டேக்கா நினைச்சு டக்டாங் வாழ்க்கையில இருந்து டெலிட் பண்ணிட்டாளான்னு இது எல்லாத்துக்குமான ஆன்சரை பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸையும் இமிடியேட்டா பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.